வணக்கம். கடந்த சில வருடங்கள்ல புதுசா வந்த நடிகைகள்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நடிகை, ஏன் நிறைய பேருக்கு பிடித்த நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். ஐஸ்வர்யா ராஜேஷே சொல்லியிருக்கேன் நானு. ஃபோன் பண்ணி, உங்களுக்கு உங்க மேல எனக்கு அவ்வளவு லவ் உண்டு தாயே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நானு. ரொம்ப தேங்க்ஸ் ராம்ஜி சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐஸ்வர்யா ராஜேஷோட நடிப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐஸ்வர்யா ராஜேஷனுடைய ஒவ்வொரு எடுத்துக்கிற கேரக்டர் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடந்த வருடத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணினேன். ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுமே அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்க அப்படின்னாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேரக்டரை கொஞ்சம் சரியாக தேர்ந்தெடுத்து கொஞ்சம் பண்ணீங்கனாக்கா இன்னும் நல்லா வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் ஏன் எடுத்துட்டு இருக்கிற கேரக்டர் ஒன்றும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரியா இருக்கு, ஆனா இன்னும் சரியா இருக்கணுமோ அப்படின்னு தோணுது. அப்படி இன்னும் சரியா இருந்ததுனாக்க இன்னும் பல உயரங்கள் நீங்க அடைய முடியும்னு தோணுது அப்படின்னு என் இனிய என் செல்ல ஐஷு அப்படிங்கிற ஐஸ்வர்யா ராஜேஷ் கிட்ட நான் சொன்னேன். இப்ப இந்த வீடியோ கூட அந்த ஒரு ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான். தமிழ் சினிமாவில் நிறைய நடிகைகள் வந்துட்டே இருப்பாங்க. போன மணிக்கு இருப்பாங்க, வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாததுங்கிற மாதிரி இருப்பாங்க. வந்து சில வருடங்கள் இருப்பாங்க, தடக்குன்னு காணாமல் போயிடுவாங்க. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்ரீதிவ்யாவெல்லாம் நம்ம மெய்யழகனில் பார்க்க முடிஞ்சுது. ஐஸ்வர்யா ராஜேஷனுடைய நடிப்புங்கிறது வந்து ஒவ்வொரு படத்துலையுமே ஜொலிச்சுக்கிட்டே இருந்தது. தர்மதுரை படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷுடைய நடிப்பு அவ்வளவு பிரமாதம், எக்ஸ்ட்ரானரியான நடிப்பு. அதே போல சிவகார்த்திகேயனுடைய தங்கையா நடிச்ச பாண்டியராஜ் டைரக்ஷன்ல வந்து அந்த படத்துல வாழ்ந்திருப்பாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். சிவகார்த்திகேயன் தயாரித்த கனா படத்திலையும் கூட அந்த கதாபாத்திரத்தை வேற யாருமே பண்ணியிருக்க முடியாது. ஹலோ, என்ன நான் பேய் பேசுறேன்னா அப்படி ஒரு படம் வந்தது. வைபவ் கூட நடித்த ஒரு படத்துல அந்த படத்துக்கு தகுந்தது போல தர லோக்கலுக்கு இறங்கி அந்த பேய் படத்துலயும் ஜமாச்சிருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரங்கள்லையுமே ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து நம்ம அழகா பொருத்தி பார்த்துக்க முடியும். அந்த கேரக்டருக்கு அவங்க எவ்வளவு அழகா ஃபிட் ஆகுறாங்கன்றத நம்மளால ஓகே ஆமல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது மாதிரி நிறைய படங்கள் வந்தப்போ போன வருஷம் அவங்களுக்கு நிறைய படங்கள் வந்தது. டிரைவர் ஜமுனா அப்படின்னு ஒரு படம் வந்தது. அப்புறம் ஃபர்தாவா அப்படி ஒரு படமா அந்த ஒரு படம் வந்தது. அப்புறம் இன்னொரு படம் வந்ததுன்னு வரிசையா அவங்களுக்கு படங்கள் வந்தது. ஆனால் ஃபர்ஹானான்னு நினைக்கிறேன், ஃபர்ஹானா அப்படி அந்த படம். ஆனால் எல்லா படத்துலையும் படம் நல்லா இருந்தது, அவங்க நடிப்பு பிரமாதமா இருந்தது. ஆனால் ஏனோ அந்த படங்கள்ல இன்னும் ஏதோ ஒரு தேவையா இருந்தது. அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஏதோ ஒரு விஷயம் தேவையா இருந்தது. அதனாலேயே இந்த 2024 வருஷத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ்ங்கிற அந்த நடிகைய நம்ம திரையில பார்க்க முடியல. அந்த பார்க்க முடியலங்கிற ஏக்கத்தை எனக்கு இருக்கிற ஏக்கம் போலவே நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்றதுல நான் செங்கல்பட்டுல SRK தேட்டருக்கு போயிருக்கும் போது அங்க என்கிட்ட பேசிட்டு இருந்த ஒரு ரசிகர், படம் என்னை போலவே படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் ஒருத்தர் பேசிட்டே இருக்கும்போது, ஐஸ்வர்யா ராஜேஷ் செம்ம நடிகங்க, அவங்களுக்குலாம் இன்னும் நல்ல சான்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கலாம், அவங்க தூள் கலப்புவாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். பொதுவாக இதே கருத்து தான் என்னுடைய பசங்க கூட, ஏப்பா இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் படமே வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க கடந்த வருடத்துல சரியான படங்களை கொஞ்சம் தேர்வு செய்திருந்தால் இன்னும் அடுத்த உயரத்திற்கு அவங்களுடைய மார்க்கெட்டு உயர்ந்திருக்கும். அவங்க தொடர்ச்சியா படங்கள் பண்ணலாம். ஒருவேளை இப்ப படங்கள் நிறைய அவங்க பண்ணிட்டு இருக்கலாம். அந்த படங்கள் ஏனோ தாமதமாக இருக்கலாம். படங்கள் ரிலீஸ் ஆகுறதுல சின்ன சின்ன பிரேக் இருக்கலாம். ஒருவேளை ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோவை நான் அனுப்புவேன். நான் அவங்கள்ட்ட அனுப்பிச்சிட்டே பேசுவேன். நான் ஐஸ்வர்யா ராஜேஷ் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கான உயரம் இது இல்லை. இப்போ அடைந்திருக்கிற வெற்றி இது கிடையாது. ஐஸ்வர்யா ராஜேஷுங்கிறவங்க எனக்கு தெரிந்து, நான் அவங்களுடைய ரசிகையா சொல்லலை, ஒரு சினிமாவுடைய ரசிகனா சினிமா பார்வையாளனா சொல்றேன். நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சுகாசினி மாதிரி, நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ரேவதி மாதிரி, நமக்கு கிடைச்ச ஒரு அமலா மாதிரி, நமக்கு கிடைச்ச ஒரு ராதா மாதிரி எல்லா கதாபாத்திரங்களிலும் ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகை தான் ஐஸ்வர்யா ராஜேஷ். அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு யூட்டன் போட்டு வந்துட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியும் உயரமும் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும்
என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஆகச்சிறந்த நடிகைகளில் இன்னைக்கு மிக முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். ஏனோ தெரியல, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஏதோ அவங்க போடுற ஒரு கணக்கு தப்பாயிடுது. இந்த தடவை இந்த 2024 முடிய போகுது இல்லையா? அக்டோபர் மாதம் வந்துருச்சு. இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கு. இந்த வருடம் அடுத்த 2025 ஒரு யூட்டன் அடிச்சு இன்னும் கொஞ்சம் தெளிவா கதைகளை புரிந்து உள்வாங்கிக்கிட்டாங்கனாக்க, அது மாதிரி செலக்ட் பண்ணிட்டாங்கனாக்க மிகப்பெரிய உயரம் காத்திருக்கு. இன்னும் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள்லாம் வருது. நம்ம லப்பர் பந்து டைரக்டர் தமிழரசன் பச்சைமுத்து மாதிரியானவர்களா இருக்கட்டும், கொட்டுக்காலியில அண்ணாபெண் மாதிரியானவர்களை பயன்படுத்திய PS வினோத்ராஜ் மாதிரியானவர்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷை வச்சுக்கிட்டு இன்னும் ஜாலங்கள் காட்டுவாங்க. ஏன்னா பெண் கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலமா இப்ப மாறிக்கிட்டே வருது. இந்த தருணத்துல டிரைவர் ஜமுனா மாதிரி படம் பேர் வேணா ஹீரோயின் சப்ஜெக்ட் மாதிரி தெரியலாமே ஒழிய அது ஹீரோயினுடைய முக்கியத்துவத்தையோ அல்லது ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு தீனி போடுற மாதிரியான படமாவோ அதெல்லாம் இல்லைங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு யூட்டன் போடக்கூடிய தருணம் இது. ஒரு யூட்டன் போட்டு கொஞ்சம் அப்படி நின்று நிதானிச்சு எந்த பக்கம் போகணும், லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமா எது அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து படங்களை ஒத்துக்கிட்டாங்கனாக்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அவங்க தான் ரேவதி, அவங்க தான் சுகாசினி, அவங்க தான் மிகச்சிறந்த நடிகை அப்படின்னு அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ராட்சசத்தனமான நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். ப்ளீஸ் கொஞ்சம் கவனம், கதையில கவனமா இருங்க. வணக்கம்.